إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சிக்கும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதுவர் சன்மார்க்கத்தின் போதகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களது வாழ்வை அனுபலவும் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம தோழர்கள் நல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரது வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவைகள் எல்லாம் பித்அத்துக்கள், எல்லா பித்அத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்ததை நானும் உங்கள் முன் எச்சரித்தவனாய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கிய ஜுமாவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இன்றைய தினம் இந்த மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்திலே உள்ளத்தோடு போராடுதல் ஜிஹாதுன் நப்ஸ் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு போதிக்கின்ற போதனைகளை உங்களுக்கு நினைவூட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஜிஹாத் என்ற ஒரு வார்த்தையை செவியேற்கின்ற பொழுதும் ஜிஹாத் என்றால் அது ஆளோடு ஆயுதம் தாங்கி முஸ்லிம்கள் போராடுகின்ற ஒரு போராட்டம் என எண்ணி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இரண்டு வகையான போராட்டத்தினை இஸ்லாமிய சமூகத்துக்கு கடமையாக்கி இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு எதிராக வாளேந்தி அநியாயங்களும் அக்கிரமங்களும் இடம்பெறுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தீனை காப்பாற்றுவதற்காக, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஏழை எளியோர்களை பலகீனமானவர்களை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஒரு போர், அதுதான் ஜிஹாதுன் நப்ஸ் என்கின்ற ஒரு போராட்டம். இன்னும் ஒரு ஜிஹாதினை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஆகமாக்கி இருக்கிறது. அந்த போராட்டம் நாம் மன்னரைகளை சந்திக்கின்ற வரை, இந்த உலகம் மறுமையை சந்திக்கின்ற வரை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது. அந்த போராட்டம் தான் ஜிஹாதுன் நப்ஸ், உளப்போராட்டம். ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய வாழ்நாளிலே இந்த போராட்டத்தினை அனுதினமும் அவன் போராட வேண்டிய ஒரு கடமைப்பாட்டிலே இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தோடு போராட வேண்டும் என்றும் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய திருமறை எமக்கு போதிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், யூஷிக்குல் உமமு அன் ததாஅ அலைக்கும் கமா ததாஅ அகலத் இலா கஸ்அதிஹா. ஒரு காலத்திலே இந்த இஸ்லாமிய சமூகத்தின் மீது, இந்த முஸ்லிம்களின் மீது எப்படி உணவு தட்டுகளை நோக்கி விரைந்து செல்லுமோ அது போன்றோ இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி இஸ்லாமியத்தினுடைய எதிரிகள் எல்லாம் எப்படியாவது முஸ்லிம்களை வழிகெடுத்து விட வேண்டும், எப்படியாவது முஸ்லிம்களை கீழ்த்தர்த்தி விட வேண்டும், அவர்களுடைய மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி விட வேண்டும் என்று அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களை நோக்கி அவர்கள் வருவார்கள். அந்த நேரத்திலே வலயன்சி அன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாப்பா, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலே முஸ்லிம்கள் குறித்த இருந்த எண்ணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலட்டி விடுவான். காரணம் என்ன தெரியுமா? இந்த நேரத்திலே என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், வகுன் என்கின்ற ஒன்று இஸ்லாமிய சமூகத்தின் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அது அப்படியே கரைபடிந்து விடும்.
ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அதுதான் உலகத்தினுடைய ஆசை என்கின்ற உலக மோகமும் மரணம் என்கின்ற மரணத்தினுடைய வாழ்வினுடைய இறுதியினுடைய குறித்த வெறுப்பும் தான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய உள்ளத்திலே ஆட்புகந்து அவர்களை அது வழிகெடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயஅதியன்ன அலன்னாஸ் ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அഖதல் மால அமின் ஹலாலின் அமின் ஹராம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு காலம் இஸ்லாமிய சமூகத்தவர்களுக்கு வரும். அந்த காலத்திலே இந்த மனித சமூகம் அவர்கள் எப்படி சம்பாதித்தார்கள், அவருடைய சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா என்று கூட யாரும் கணக்கிடாது உழைப்பிற்காக பொருளாதாரத்திற்காக வேண்டி தங்களுடைய வாழ்நாளை கொண்டு செல்வார்கள். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககிதஇல் லைலின் முஸ்லிம், இருள் சூழ்ந்த ஒரு இரவை போன்று குழப்பங்களும் சோதனைகளும் இந்த சமூகத்தை வந்தடையும். அந்த காலகட்டத்திலே பாதிரு பில் அமால், நற்காரியங்களின்பால் மக்களை நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்றியமா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, ஒரு மனிதன் முஃமினான நிலையிலே அவன் காலை பொழுதை அடைவான், வ யும்சி காஃபிரா, மாலையாவதற்குள் அவன் இறை மறுப்பாளனாகி விடுவான். வயும்சி முஃமினா, அவன் மாலை நேரத்திலே முஃமினாக இருந்திருப்பான். வயுஸ்பிஹு காஃபிரா, மாலை ஆனதும் அவன் காஃபிராகி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅர்லின் மினத் துன்யா. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி, இந்த உலகத்திலே அவனுடைய வெற்றி கண்களுக்கு புறப்படுகின்ற அழிந்து போகக்கூடிய ஆசைகளுக்காக வேண்டி, இன்பங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் விற்பான். சொற்ப லாபத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அந்த காலம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 186வது செய்தியாக இந்த செய்தியினை பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படியான ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலையிலே பார்க்கின்ற பொழுது மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் மாலையானதும் காபிராக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய கட்டளைகளை மறுத்து, அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய வழிமுறைகளை மறுத்து காபிராகிவிடக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நம்முடைய சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கலாம். ஹலால் ஹராமாக்கப்படுகிறது, ஹராம் ஹலாலாக்கப்படுகின்றது. அப்படியான ஒரு காலகட்டம். மனோ இச்சை, மனம் விரும்புகின்ற காரணத்தினால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுத்தவைகளை ஆழமாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் நான் நிற்க வேண்டும் என்று மறுமை குறித்த பயத்தோடு அல்லாஹ்வை அஞ்சி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை தடுத்துக் கொள்கிறானோ, தன்னுடைய உள்ளம் ஒன்றை ஆசை கொள்ளும், தன்னுடைய உள்ளத்திற்கு ஒன்று மிக நெருக்கமாக இருக்கும், ஆனால் அது அல்லாஹ்வுடைய தடையாக இருக்கும், அது அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்த ஒன்றாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்து விட்டார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்து விட்டான் என்று அதை விட்டும் யார் தன்னை தடுத்துக் கொள்ளுகின்றானோ அவன் அல்லாஹ்வை அஞ்சி இருப்பான். அப்படி அஞ்சியவன் இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுக்கு இறைவன் கொடுக்கின்ற தங்குமிடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் எங்கள் விடயத்திலே எங்களை நோக்கி இந்த மார்க்கத்திலே நான் போதிக்கின்றவற்றை பின்பற்றி நாளை மறுமையிலே என்னிடத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்று தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ, தன்னுடைய உள்ளத்தை அவன் போராடி கொண்டிருக்கின்றானோ, லனஹ்தியன்னஹும் சுபலனா, அவர்களுக்குத்தான் நாம் நேரான வழியை காட்டுவோம். தன்னுடைய உள்ளத்தை பாழ்பட்டு விடாமல், தன்னுடைய உள்ளம் பாழாகி விடாமல், இறை ஞானத்தை, இறைவனுடைய அந்த பயத்தினை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கின்றானோ அவனுக்குத்தான் நாம் நேர்வழியை காட்டுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 29ஆம் அத்தியாயத்தினுடைய 69வது வசனத்திலே சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், قد أفلح من زكاها
قد أفلح من زكاها وقد خاب من دساها. யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். யார் தன்னுடைய உள்ளத்தை சீர்கெட விட்டு விட்டார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த உளப்போராட்டம் என்பது, உள்ளத்தோடு போராடுவது என்பது இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வலியுறுத்துகின்ற ஒரு விடயம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள்,